வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியில் ஓபிஎஸ் இணைய போகிறாரா? இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களேருந்து வந்திருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஓபிஎஸ்ஸில் போய் அதில் திமுகவில் இணையிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. காரணம், அவர் அதிமுகவிலே வளர்ந்து அதிமுகவிலே முதல்வராக, அந்த கட்சியினுடைய முதல்வராக இருந்து விசுவாசத்தை காட்டி ரொம்ப இதாக வளர்ந்தவர். அவர் எப்படி இப்படி போகிற ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. விரைவில் அவர் இணைய இருக்கிறார். தேதி ஒன்று தான் எனக்கு குறிக்கலை. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு செய்தியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலா இதை தூண்டினார், அல்லது சசிகலா தான் இதுக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவர் விரக்தியோட விளிம்பில் இருக்காங்க சசிகலா. அவங்க போய் திமுகவில் நேரடியாக இணைய முடியாது. இவர் தள்ளி விட்றது தான். ஓபிஎஸ்ஸை தள்ளி விட்டால் இவர் போய் இவங்களுக்கு வேண்டிய காரியங்களை பண்ணுவாங்க. ஏன்னா பாஜக ஏற்கனவே ஈடியை வச்சு இந்த அம்மா ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கு சசிகலாவை. அப்போது மேற்கொண்டும் ஒரு ஒரு அரசியல் ஸ்டடினஸ் வேணும் அப்படின்னா அதிமுகவில் பழனிசாமி ஏற்றுக்க முடியாது. பிஜேபி ஏற்கனவே விளக்கு போட்டு துரத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் அவங்களுடைய முடிவுகள் ஓபிஎஸ்ஸை இதில் கொண்டு போகிறதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் எத்தனாம் தேதி இணைகிறாரு, அவர் கூட மற்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர் என்று சொல்லி ஓபிஎஸ் கட்சி ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் கூட இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து இணைவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் ஓபிஎஸ் இணைப்புக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள், மர்மங்கள் அடங்கி இருக்குங்கிறதையும் தொடர்ந்து உங்களுக்கு பதிவிடுறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.